ஒருவர் கடினமாக வேலை செய்கிறார். வேலையை முடித்துவிட்டு அவர் தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கிறார். வேலை செய்துட்டு முகத்தை பார்த்தா முகம் எப்படி இருக்கும்? வேர்வையாக தூசி படர்ந்த முகமாக இருக்கிறது. அந்த அழுக்கு முகத்தோடு, தூசி படர்ந்த அந்த முகத்தோடு அந்த கண்ணாடியை பார்க்கிறார். அப்பொழுது அவர் செய்கிற காரியம் என்னவென்றால், உடனே துணியை எடுத்து அந்த கண்ணாடியை அழகாக துடைக்கிறார். துடைத்து விட்டு மீண்டுமாக முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது மீண்டும் எப்படிதான் இருக்கும்? அதே அழுக்கு படிந்த அந்த முகம், தூசி படர்ந்த அந்த முகமாக இருக்கும். அவர் மீண்டுமாக அந்த கண்ணாடியை, துணியை எடுத்து மீண்டும் மீண்டும் துடைத்து பார்க்கிறார். ஆனாலும் அந்த முகம் அப்படியாகத்தான் இருக்கிறது. உடனே அவர் சொல்லுகிறார், பிளாட்ஃபார்ம்ல வாங்கக்கூடிய கண்ணாடி, தெருவோரமாக இருக்கக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய கண்ணாடி எப்படிதான் இருக்கும்? இப்படிதான் என்ன செய்யும்? இருக்கும் என்று சொல்லி அந்த கண்ணாடியை குறித்து அவர் சலித்து கொண்டு புலம்பிக் கொண்டார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், தூசி படர்ந்த அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கை கண்ணாடி மிக துல்லியமாக சரியாக சொன்னது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இவர் தன்னை குறித்து பார்க்காதபடிக்கு அந்த கண்ணாடியை குறித்தும் அந்த கண்ணாடியை வாங்கப்பட்ட அந்த இடத்தை குறித்தும் புலம்பிக் கொண்டு சலித்து கொண்டாரை தவிர தன்னை திருத்திக் கொள்வதற்கு அவர் முன் வரவில்லை. இதனுடைய காரணம் என்னவென்றால் சுயம். இந்த சுயத்தினுடைய தன்மை என்னவென்றால், தன்னை மேன்மையாகவும் மற்றவர்களை அற்பமாக எண்ணச் செய்வது. அது என்னவென்றால் அது சுயம். அது மட்டுமல்ல, இந்த சுயத்திற்கு அதிக வல்லமை உண்டு. இந்த சுயம் என்ன செய்யும் என்றால், தேவனையே குற்றப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சுயத்திற்கு உண்டு. புசிக்க கூடாத கனியை ஆதாம் ஏவாள் புசித்தார்கள். புசித்து விட்டு ஆதியாகமம் 3:12 வாசிக்கிற நேரத்தில் ஆதாமிடத்திலே கேட்கிறார், தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், நீ புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாய் என்று கேட்டபோது ஆம் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடனே இருக்கும்படிக்கு தேவரீர் தந்த ஸ்ரீயானவள், எங்கூடையே இருக்கும்படி, நான் கேட்கல, எங்கூடையே இருக்கும்படி நீர் தந்த, தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். இப்ப தப்பு யார் மேல? தேவன் மேல தப்பு. இது மனிதனுடைய நிலையாக காணப்படுகிறது. நாமும் அப்படித்தான் அநேக வேளைகளில் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள மாட்டோம். நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், இந்த பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். சூழ்நிலைகளை சுட்டி காண்பித்து விடுவோம். இந்த சூழ்நிலையில என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சூழ்நிலைகளை காரணமாக நாம் சுட்டி காண்பித்து விடுகிறோம். அப்படி இல்லை என்றால் பிறர் மீது பழியை போட்டு விடுவோம். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் சுயம். இந்த சுயம் நமக்குள் இருக்கும் வரையிலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியாது.